44வது அதிகாரம் 45வது அதிகாரம் அதில் 1-5 உள்ள வசனங்கள். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுவரை தெரியாது தன்னுடைய சகோதரத்தில் உணவு கொடுத்து தன்னுடைய இளைய சகோதரனை அடித்துவதை செய்கிறார். கடைசியில் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர் கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போம். நான் உங்களுக்கு செல்லுமாறு விட்டுவிடுவதை குறித்து கலங்க வேண்டாம், உங்கள் மீது நீங்கள் சினம் கொள்ள வேண்டாம். உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பினார். நீங்கள் படைக்க வேண்டியதற்காக எகிப்துக்கு அனுப்பினார். நாட்டில் பஞ்சம் தொடங்கிய ஆண்டுகளே ஆயின. இன்னும் 5 ஆண்டுகள் உழவோ அறுவடையோ இராது என்றார். உங்களை காக்கும் பொருட்டு, மக்களை காக்கும் பொருட்டு, முதல்ல உங்களை காக்கும் பொருட்டு கடவுளை நீங்கள் முன்னால் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் சினம் கொள்ள வேண்டாம், கலங்க வேண்டாம். கடவுள் நீங்கள் செய்த தீமை செய்தாலும் சகலம் ஏதோ நன்மைக்காக அமையும் என்று சொன்னது போல அவர் நன்மைக்காகவே நீங்கள் என்னை துன்புறுத்தி விட்டுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் உயர்த்தி உங்களுக்கு முன்னால் இங்கே கொண்டு வர வைத்து உங்களுடைய பசி தாகத்தை தீர்க்க உங்களுடைய உயிர் பிழைக்க செய்யும். அதே போல பெரிய மக்களுடைய உயிர்களை பிழைக்க கடவுள் என்னை கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் பெரியாள், நான் பெரியாயிட்டேன், நீங்களாம் ஒன்றும் இல்லாதவன், என்னை இப்படி பண்ணிங்கன்னு பழி வாங்கவில்லை. தன்னுடைய பழைய நிலையும் சொல்லி ஆண்டவர் செய்த நன்மை தனக்கு எல்லாவற்றையும் அவர் உணர்கிறார். இன்றைக்கி நாமும் கூட நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், இந்த குடும்பத்துக்காக என்னென்ன செஞ்சு வச்சேன் என்றெல்லாம் சொல்லுவதில்லை. கடவுள் கிருபை செய்யும். நம்ம இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து நம்முடைய குடும்பத்துக்காக இருக்கலாம், குடும்பத்தை உயர்த்தி இருக்கலாம், குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கலாம். ஆனால் எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. அவர் யாருள் நம்ம இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். யோசிப்பை போல நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக என்று பிரமாணிக்குள்ளவராக இருக்க நம்ம இட்டு கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரே, போதுமான கிருபைகளை நீர் வாரி வழங்குகிறீர். மறு இறக்கத்தையும் கருணை எங்களுக்கு தந்திருக்கிறீர். தொடர்ந்து காப்பது நல்ல. ஆமென்.